1 2 3 4. அங்கிள் என்னப்பா தம்பி, என்ன வேணும்? வீடு வாடகைக்கு வேணும் அங்கிள். இருக்கா? இருக்குப்பா, ஆனால் பேச்சுலருக்கெல்லாம் தரத்தலப்பா. வீட்டில் பொண்ணு இருக்கா அங்கிள்? ஏன்? இல்லை, பொண்ணாவது பேச்சுலருக்கு தருவீங்களா இல்லை அங்கிளுக்கு தான் தருவீங்களா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? தம்பி ரொம்ப பேசுகிறப்பா. பேச்சுலருக்கெல்லாம் தங்க வீடு கொடுத்தா ரொம்ப அடாவடி பண்ணிடுறீங்க. அங்கிள் தங்க வீட்டில் வேணாம் அங்கிள், சிமெண்ட் வீடே போதும். ஓ, தங்கத்தில் வேற வீடு எதிர்பார்க்குறீங்களா? தம்பி நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன். மொத்தம் 10 வீடு இருக்குது. 10 வீடும் வாடகை விட்டுக்கிறோம் தெரியுமா? அங்கிள் அவ்வளோ வீடு இருந்து என்ன பிரயோஜனம் அங்கிள்? செட்டாக்க ஐஸ் பட்டி வாடகைடா எடுக்கணும் அங்கிள். ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. இந்த ஆள் மாடு வாங்க வரான்னா ஆளே காணமே. அங்கிள் தம்பி சொல்லுப்பா. எங்க அப்பா மாடு வாங்கிட்டாராமே, பிடிச்சிட்டு வர சொன்னார். டேய் தம்பி, ரொம்ப சின்ன பையனாக இருக்க, மாட்டை எப்படி பிடிச்சின்னு போவ? இதோ கயிறு எடுத்துன்னு வந்துக்கிறீங்க அங்கிள். கயிறு எடுத்துன்னு வந்தால் மாட்டை பிடிச்சின்னு போயிடுவா நீ? என்ன அங்கிள், மாட்டை கயிறுல பிடிச்சின்னு போகாம கார்லயா பிடிச்சின்னு போவாங்க? தம்பி நீ கயிறில் என்ன பிடிச்சின்னு போ, தேரில் என்ன பிடிச்சின்னு போ, மாடு அங்கே இருக்கு பாரு. எது அங்கிள்? இதுவா? ஆமாப்பா இதுதான். என்ன அங்கிள், என்னை ஏமாத்துறீங்களா? டேய் தம்பி, நான் ஏமாத்தறனா? என்ன சொல்கிற? அது பாருங்க அங்கிள், குடிக்கிற தண்ணிலாம் மாடியில் ஒழுகுது. ஓட்ட மாடு எங்ககிட்ட விற்கலான்னு பார்க்குறீங்களா? என்னடி இது? எங்க அப்பா இது கூட பார்க்க மாட்டலா, வாட்ட மாடு கூட தெரியல. இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க. டாக்டர் டாக்டர் யாருப்பா? என்னப்பா ஆச்சு? டாக்டர், எங்க அப்பா மரத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு, வந்து பாருங்க. என்னப்பா சொல்ற? மரத்துல இருந்து விழுந்துட்டாரு? எப்படி விழுந்தாரு? எப்படியா? டம்மானு விழுந்தாரு டாக்டர். சரி, பேஷண்ட் எங்க? பேஷண்ட் இல்ல டாக்டர், எங்க அப்பா தான் வந்துக்கிறாரு. இல்ல புரியல. டேய், முதல்ல உங்க அப்பா காட்டுற, வடப்பலாம். டாக்டர் இங்க இருக்காரு பாருங்க. தம்பி சுரு போய் ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. உசுறு போயிடுச்சா? டாக்டர் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா கம்னு இருப்பா, உனக்கு என்ன தெரியும்? டாக்டர் தான் சொல்றாங்களே நீ செத்து போயிட்டேன்னு. அச்சோ, இந்த ஆள் சாவலையா? இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அப்பா உங்களுக்கு நீச்சல் தெரியுமாப்பா? ம் தெரியுமே. ஏன்? அப்பா நானும் நீச்சல் கத்துக்கிறேன்ப்பா. கற்று தரேன் சேட்டு. அப்பா நீ எல்லாத்துலயும் நீச்சல் அடிப்பியாப்பா? டேய் என்னடா அப்படி கேட்ட? குளம் குட்டை ஏரி கிணறு அவ்வளோ, ஏன் கடல்லே அப்படி சுனாமி வந்தால் ஸ்விம்மிங் போடுவோம்டா. அப்பனா இந்த தண்ணில நீச்சல் அடிச்சு காட்டுங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த அம்மா தங்கச்சி வந்துறாங்கம்மா. தங்கச்சி வந்துக்கிறாளா? அவளை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அப்போட தங்கச்சிமா. அம்மா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. ஏய் சாய் சரண், எப்படா இருக்க? நீங்களே பார்த்து சொல்லுங்க ஆண்டி. நல்லா தான் இருக்க. உங்க அம்மா எங்க? மேல துணி காய போறதுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் சரி, எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? பேனா அவ்வளவுதான் ஆண்டி, ப்ளூ கலர் பேனா. டேய், உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிப்போச்சு. இல்ல ஆண்டி, இப்பெல்லாம் நான் எதுவும் நக்கறது இல்ல. நல்லா பேசுறடா. சரி, மார்க் எப்படி வரும்? ரேங்கார்ல வரும் ஆண்டி. ஐயோ, உன்கிட்ட போய் கேக்குறேன் பாரு, வீட்டுல விளக்கெண்ணெய் இருக்கா? இருக்கு ஆண்டி. அந்த தலைவாரி இருக்குது பாருங்களேன். சோச்சோ, பெட்ரோல் காலி ஆகி போச்சு. என்ன பாச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு சேட்டு. இங்கே வேறு எதுவும் பெட்ரோல் பங்க் இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பா எங்க
போயிட்டாரு? வந்துட்டார். இதை பிடிச்சிட்டு குடுறா சேட்டா. என்னப்பா ஜூஸ் வாங்கினா அந்த ஸ்வீட்டே இல்லை. சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இருமா நான் போட்டுறேன். அப்பா ஏய் என்னடா? அப்பா ஒரு பொண்ணு என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுப்பா. ஐ லவ் யூன்னு சொல்லுதா? மை காட், 1ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், இப்பவே காதல் கத்திரிக்கான வரானே. இப்போ எப்படின்னா இவன் படிப்பு என்ன ஆகத்து? அப்புறம் நீ என்னதான் சொன்ன? ஏபிசிடில எத்தனையோ எழுத்துக்குது, உனக்கு அதுல யூ மட்டும் ஏன் பிடிச்சிருக்குதுன்னு கேட்டேன். அப்புறம் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? என்னன்னு தெரியலப்பா, காரி துப்பிட்டு போயிடுச்சு.